ஹலோ, வணக்கம். நான் இந்த பதிவு போடுறது இப்போது ட்விட்டரில் நான் ஒரு பதிவு பார்த்தேன். சுந்தரவள்ளி தெரியும். நீங்கள் ட்விட்டரில் போனால் அவ்வளோவா என்ன இப்போ நம்ம இராணுவத்தை பற்றி சொல்லியிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த காஷ்மீரில் நடந்த இதுக்கு பொறுப்பு இராணுவமா, இந்திய இராணுவம் தான் செஞ்சுருக்காமா. எந்த நாட்டிலேயாவதும் சொந்த இராணுவம் சொந்த மக்களை இது பண்ணுவாங்களா, ஷூட் பண்ணுவாங்களா? அவள் அப்படி பகிரங்கமாக போட்டிருக்கா. ஏன் அவள் இந்த மாதிரி பகிரங்கமாக நம்ம இராணுவத்தை குத்தம் சொல்கிற இந்த சுந்தரவள்ளியை ஏன் இந்த போட்டதுக்கு யாராவது போலீஸையோ நம்ம ஏதாவது தப்பாக சொன்னாவே உடனே நம்ம ஒரு 3 படம் 4 படம் போட்டு தேடுறவங்க இந்த சுந்தரவள்ளி ட்விட்டரில் இப்படி இப்போ இந்தியாவே கண்கலங்கிட்டு இருக்கும்போது இந்தியா இராணுவம் செஞ்சுருக்குன்னு சொல்லி அவள் ட்விட்டரில் போட்டால் அவளை சும்மா விடலாமா? சொல்லுங்கள். ஏன் நீங்கள் இந்த நாட்டில் இருக்க அத்தனை மக்களும் சொல்லுங்கள், அவளை சும்மா விடலாமா? அவளுக்கு அவளாட்டும் அவளை இப்போ போட்டதுக்கு அவளை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல. தயவுசெய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவள் போட்டதுக்கு அவளை அரெஸ்ட் பண்ணணும். அவளுக்கு பேக்கில் யாரோ பின்பலம் இருக்குது. அல்லாட்டம் நம்ம இந்த இந்திய இராணுவத்துக்கு இவ்வளோ குறை சொல்கிறதுக்கு அவளுக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு? ஏன் இந்தியாவே கண்கலங்கி இருக்கும்போது இவ எப்படி ட்விட்டரில் போடுறான்னா அவளுக்கு யாரோ பின்பலம் இருக்குது. அது யாருன்னு விசாரித்து உடனே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சுந்தரவள்ளி அரெஸ்ட் பண்ணி அதெல்லாம் அவள் நாடு நடத்துங்க. அவளெல்லாம் எதுக்குங்க இந்த நாட்டுக்கு தேவை? சொல்லுங்கள். இந்திய இராணுவத்தையும் இதையும் சொல்கிற இந்த சுந்தரவள்ளி மாதிரி இவன் மாதிரிலாம் இந்த நாட்டுக்கு தேவையா? எத்தனையோ பேரை வெட்டி கொள்றதும் இதெல்லாம் கொலை பண்ணுறாங்க. இவ்வளோ எவ்வளோதும் பண்ண வேண்டியதில் போயிட்டு ஏன் அவனு ட்விட்டரில் போய் நீங்கள் தயவுசெய்து முதலமைச்சர் அவளோட சுந்தரவள்ளி ட்விட்டரில் போய் பாருங்கள். அவள் அப்படி சொல்லியிருக்கா. தக்கதாய நாடுகள் அவளுக்கு தண்டனை கொடுக்கணும். அவளுக்கு பின்பலம் யார் இப்படி சொல்கிறதுக்கு விட்டுருக்காங்களோ ஏன் அவங்களும் இது தண்டிக்கணும். இல்லாட்டினா இவன் மாதிரி இருக்கிறவங்க அப்படி இப்படி ஒரு இது இருந்துச்சுன்னு இப்படி போட்டு இந்த நாட்டை குழப்பத்தில் கொண்டு போயிடுவான். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த சுந்தரவள்ளியை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. முதலமைச்சர் பார்வைக்கு போகணும். அதை பார்த்துட்டு உடனே அவளை அரெஸ்ட் பண்ணி அவளுக்கு தக்கதாக தண்டனை கொடுங்க. ஏன் நம்ம இராணுவம் அத்தனை அங்கே மழையிலும் வெயிலையும் அந்த பனியிலையும் கஷ்டப்பட்டு பண்ணுறா. இவன் மாதிரி வாய் இருக்க தின்னு கொளுத்து நடக்கிறவ, ஏன் தின்னு கொழுப்பெடுத்து நடக்கிறவ இப்படியெல்லாம் ட்விட்டரில் போடுறா. ஏன் இது தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் அவளை பண்ண வேண்டியது தானே? ஏன் அவள் இந்திய இராணுவத்தை சொல்கிறான். அப்போ அவள் தமிழ்நாடு போலீஸெல்லாம் என்ன சொல்லுவாவ? தயவுசெய்து முதலமைச்சர் அவளை கூப்பிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி தக்கதாக தண்டனை கொடுக்கணும். அவளுக்கு ஜாமீன் விடக்கூடாது. அவளை இந்த நாட்டை விட்டு கடத்துங்க. இந்தியாவில் அவள் தேவையில்லை. இந்த மாதிரி புறம்போக்கெல்லாம் இந்தியாவுக்கு தேவையே இல்லை. கொழுப்பெடுத்து நடக்கிறான். அனுப்பிவிடுங்க பாகிஸ்தானுக்கு அந்த தீவிரவாதிகள்கிட்ட. இப்போ கேரளாவிலெல்லாம் எத்தனையோ பிள்ளைங்க கல்யாணம் முடித்தும் லவ் பண்ணிவிட்டு கொண்டே விட்டாங்கல்ல. ஏன் நம்ம இந்தியா இராணுவம் போய் கொண்டு வரல. அந்த மாதிரி இவளை அனுப்பிவிடுங்க. இவள் கொழுப்பெடுத்து நடக்கிறதுக்கு அந்த தீவிரவாதி தான் இவளுக்கெல்லாம் சரி. சுந்தரவள்ளிக்கெல்லாம் என்னங்க சொல்கிறவ? அவளை அந்த நாட்டுக்கு அனுப்புங்க. அல்லாட்டும் ஒரு 10 தீவிரவாதி கூட அனுப்பி விடுங்க. அவளுங்க சரி அவனுங்க இவளை சரி பண்ணும். கொழுப்பெடுத்து நடக்கிற போடுறா. நேற்று நடந்து அந்த மண்ணு கூடி அடக்கம் கூடி பண்ணல. அதுக்குள்ளார இவன் மாதிரி கொழுப்பெடுத்து நடக்கிறவ பேசணுன்னா கண்டிப்பாக தண்டனை கொடுங்க முதலமைச்சர், தயவு செய்து. இல்லாட்டினா இந்த மாதிரி இருக்கவங்க புறம்போக்குங்க 1000 சொல்லும், பெரிய பிரச்சனை போய் முடியும். தயவுசெய்து முதலமைச்சர் இதை பார்த்து இந்த மாதிரி ட்விட்டர் பார்த்து அவன் மாதிரி சொல்லியிருந்தா கண்டிப்பாக தண்டனை கொடுங்க, ஆக்ஷன் எடுங்க. ஜெய்ஹிந்த்.